முஸ்லீம் அல்லாத சகோதரர்களுக்கு சொல்கிறேன், ஒரு 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 5 நிமிஷம் உபதேசம். என்ன அப்படின்னா, நியாயம்னு ஒன்று இருக்குல்ல, சவரன்ட்டின்னா என்ன அதை பாருங்க. அதை யார் வயலேட் பண்ணுறா? அநீதிக்கு எதிராக நில்லு. நமக்கு எது லாபம் அப்படின்னு நின்னீங்கன்னா ஒரு கட்டத்தில் உங்களை அடிக்கிறது லாபமாக இன்னொருத்தனுக்கு தெரியும். அந்த டைமில் நீங்கள் நியாயம் பேசுவீங்க, எவனும் கேட்க மாட்டான். இப்போ இது உலகத்துக்கு இப்போ இன்றைக்கி அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்தவன் இந்த பூமியை அப்படியே அநீதி மிகைச்சிருக்கக்கூடிய அந்த நிலையில் அல்லாஹ் விட்டுற மாட்டான். அல்லாஹ் குரானில் சொல்லும்போது அது சொல்கிறான், ஆது கூட்டத்தினுடன் இறைவன் எவ்வாறு நடந்து கொண்டான் என்பதை கவனிக்கவில்லையா? உயரமான தூண்களுடைய இரம் எனும் வாசிகள் அவருடன் எப்படி நடந்துக்கிட்டான்னு நீங்கள் பார்க்கலையா? பள்ளத்தாக்குகளை குடைந்து வாழ்ந்த சமூகத்துடன் எப்படி நடந்தான்னு பார்த்துக்கலையா? ஃபிரௌனுடைய சமூகத்துடன் எவ்வாறு நடந்து கொண்டான் என்பதை நீர் கவனிக்கவில்லையா? அது சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், அந்த மக்களோ உலக நாடுகளில் வரம்பு மீறிய செயல்களில் ஈடுபட்டிருந்தார்கள். இவங்க என்ன பண்ணாங்க? அல்லாஹ்வை வணங்கலை, என்ன மறுத்துட்டாங்க, எனக்கு தர வேண்டிய மரியாதை தரலாம், அதெல்லாம் பேசலல்ல. வேர்ல்டு பாலிட்டிக்ஸில் அட்ராசிட்டி பண்ணிகிட்டு இருந்தாங்கன்ற. இப்போ இன்றைக்கி வேர்ல்டு பாலிட்டிக்ஸில் எவன் அட்ராசிட்டி பண்ணுறாங்கிறது முதல்ல புரிஞ்சுக்கிங்க. அந்த அட்ராசிட்டி பண்ணுறவர்களை அடையாளம் காணுங்கள். அது யாராக இருந்தாலும் அவர்களை எதிர்த்து கேள்வி கேளுங்கள். இது கேட்க உங்களுடைய எதிர்ப்புகளை பதிவு செய்யுங்கள். இது செய்யாத பட்சத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இறுதியில் அவர்கள் மீது இறைவனின் தண்டனையின் சாட்டை பொழிந்தான். கடைசியாக அல்லாஹ் என்ன பண்ணான்? அவனுடைய தண்டனை கொண்டு இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. இது ஸ்டார்டிங்கு. இது டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் தான். இனி உலகம் மிகப்பெரிய டிசாஸ்டரை சந்திக்க போகுது. இதோடைய தொடக்கம் தான் இந்த எரிபொருள் பற்றாக்குறை. என்ன இது இஸ்ரேல் இது சாதாரணமாக விடாது. இந்த போர் ஒரு காலத்துலேயும் இஸ்ரேல் நிற்கிறதுக்கு அது விடாது. அதனால் அல்லாஹ் சொல்கிறேன் கடைசியாக, உண்மையில் இறைவன் குறி வைத்து காத்து கொண்டிருக்கிறேன். நான் குறி வச்சு காத்துட்ருக்கிறேன். இப்போ அல்லாஹ் வேர்ல்டு பூரா ஒரு சர்வே எடுக்கிறான். எவன்லாம் கொஞ்சமாவது மனசாட்சி வச்சுட்ருக்கான் அவன் தான் தப்பிப்பான் 3ஆம் உலக போரில். யாரெல்லாம் சத்தியத்துக்கு நியாயம் அநியாயம் இதை மட்டும் பேசு, புரியுதா? இன்றைக்கி நம்ம நாடு இருக்குது, நம்ம அணு ஆயுதத்தை தயாரித்து வச்சுருக்கோம், இது நியாயம். ஆனால் ஈரான் தயாரித்தா அது அநியாயம் அப்படின்னு நீங்கள் பேசுனீங்கன்னா அது அல்லாஹ் நோட் பண்ணிக்குவான். ரைட், ஓகே, நீ அப்படி அநியாயமா, ஓகே, உனக்கு ரத்தம், அடுத்தவனுக்கு தக்காளி சட்னி. யார் இருப்பா இதுக்கெல்லாம் ஓட் போடுறீங்க? எல்லாம் ஓட் போட்டுக்குங்க. அப்போ அல்லாஹ்வுடைய அசாப் வரும், விரைவில் வரும். இதில் 4 பேர் இதில் எக்ஸாமில் இருக்கும். நம்பர் 1 முஸ்லீம்கள். இவங்க ஆல்ரெடி ஃபெயிலு. இவங்க மேலே ஆல்ரெடி அசாபு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது இன்னும் வேகம் எடுக்கிறது மட்டும்தான் பாக்கி. நம்பர் 2 கிறிஸ்தவர்கள். இவங்களும் என்ன பண்ணிகிட்ருக்காங்க பார்த்துட்ருக்கணும். உலகத்தில் பார்க்குறாங்க இவங்க என்ன பண்ணிட்டுருக்காங்க. அநியாயம் நடந்துருக்கு. கிறிஸ்தவ மதம் இதை தான் போதிக்குதா? பைபிள் இதை தான் சொல்லுதா? நேற்று நேத்தன்யாஹு பேசுகிறார். என்ன சொல்கிறாரு? ஈசா அலைஹிஸ்ஸலாமை விட செங்கிஸ்கான் சிறந்தவன். அவன் சொல்கிறான், செங்கிஸ்கான் சிறந்தவன். ஈசா அலைஹிஸ்ஸலாம் பலவீனமாக இருந்தாங்க, செங்கிஸ்கான் வலிமையாக இருந்தான். வலிமை இருந்தால் கொடூரமான அந்த ரூத்லெஸ்ன்னு அதானே கொடூரம். வலிமையாக இருக்கணுமா, கொடூரமாக இருக்கணுமா? இப்படி இருந்தால் உலகம் உங்கள் பேச்சை கேட்கும். இது சொல்கிறாரு. மைட் இஸ் ரைட். இதுக்கு பேர் தடி எடுத்தவன் தண்டல்காரன். இது நியாயமா? இது இப்போ இஸ்ரேலுக்கு பிரார்த்தனை செஞ்சிட்ருக்கிறாங்க. கர்த்தர் அவருக்கு இஸ்ரேலுடன் இருக்கிறார். இப்போவும் இருக்கிறாரா? இயேசு செங்கிஸ்கானை விட தரம் தாழ்த்துறார். நாங்கள் இதை ஒத்துக்க மாட்டோம், முஸ்லீம்கள் இதை ஒத்துக்க மாட்டோம். இயேசுடைய செருப்புக்கு கூட சமம் கிடையாது செங்கிஸ்கானு, புரியுதுங்களா? இயேசு வெறும் 12 பேரை ஃபாலோ பண்ணாங்க. ஆனாலும் நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இணையாக அவரை மதிக்கிறோம். அவருடைய 2ஆம் வருகையை எதிர்பார்த்துருக்கிறோம். அவர் நீதியை நிலைநாட்டுவார்னு நம்புகிறோம். அவர் அவருடைய களத்தை பலப்படுத்தணுங்கிறதும் நாங்கள் ஒத்துக்கிறோம். இப்போ நீங்கள் இதை ஒத்துக்கிறீங்களா? இஸ்ரேல் இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்குது. உங்களுடைய கண்டனம் எங்கே இருக்குது? நீங்கள்லாம் திரும்பி இருக்க வேண்டாமா? நீங்கள் விரும்பக்கூடிய இயேசுவை எவ்வளோ மட்டமாக பேசுகிறேன். இதுக்கு கிறிஸ்தவ நாடுன்னு சொல்லிட்டு இருக்கிற அமெரிக்கா எப்படி இதை சகிச்சுக்குது? அது பேசிட்டு அவன் என்ன சொல்கிறான்? தீமை நன்மையை விட நன்மை ஜெயிக்குங்கிறான். இது பலம் இருந்துச்சுன்னா. அது ஒரு பாட்டு கூட இல்லைனால, தீமை தான் ஜெயிக்கும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி அவன் பேசுகிறான். அப்போது இவங்களுக்கும் ஒரு சோதனை.
இந்த உலகத்தில் எது நியாயம் எது அநியாயங்கிறத அல்லாஹ் உங்கள்கிட்ட கேட்டுட்ருக்குறான். ஓட்டு போடுங்க. நம்பர் 3 யூதர்களையும் சொல்கிறேன். இதுதான் உங்கள் தௌராத் சொல்லப்பட்டுதா? தௌராத் இதைத்தான் போதிக்குதா? அப்பாவிகளை கொல்லுங்க, குழந்தைகளை கொல்லுங்க, உங்களுக்கு ஜெருசலத்தில் இருப்பதற்கான உரிமை யார் பெற்று கொடுத்தாலும், அது எவ்வளோ கேடு கட்டவன் பெற்று கொடுத்தாலும் அவன் 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 உங்களுக்கு ஹீரோவா? இந்த எப்ஸ்டீன்கிட்ட ஒரு இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருந்தாங்க. இந்த எப்ஸ்டீன் கேட்குறாங்க, இந்த மாதிரி ஏன்டா சின்ன சின்ன குழந்தைகளை இந்த மாதிரி வச்சு அவங்கள துன்புறுத்தி விதவிதமான டார்ச்சர் பண்ணி அதெல்லாம் பண்ணி ஒரு காசு சம்பாரிச்சியே, இது உனக்கு இந்த ஈனப்பொழப்பு உனக்கு தேவையாடான்னு கேட்டான். அவன் என்னங்கிறான், நான் அந்த காசை நான் மட்டும் வச்சுக்கிட்டேனா, எல்லாருக்கும் கொடுத்தேன் அப்படின்னு. அப்போ அவர் திருப்பி கேட்குறாரு அந்த இன்டர்வியூ எடுக்கிறவர், நீ எல்லாத்துக்கும் கொடுத்தில்ல, இப்படி சம்பாரித்த காசுன்னு சொல்லி கொடுத்தியா அப்படின்னா இல்லை அப்படிங்கிறேன். இதை சொல்லியிருந்தால் அவங்க வாங்க மாட்டாங்க அப்படி அவர் சொல்கிறார். இதை சொல்லி அவங்க வாங்க மாட்டாங்கன்றார். இப்போ இதுதான் சொல்கிறேன், இப்போ காசு வந்தால் போதுமா? அது விபச்சாரத்தில் வந்த காசு, அது தீவிரவாதத்தில் வந்த காசு, அது திருடிட்டு வந்த காசுன்னு பார்க்க மாட்டிங்களா? அப்போ யூதர்கள் இன்றைக்கி எதை பார்க்குறீங்க? உங்களுக்கு ஒரு நாடு வாங்கி கொடுத்தா அது எவ்வளோ கேடுகட்ட செயல்களை செஞ்சு பல மக்களை அப்பாவி மக்களை கொன்று வாங்கி கொடுத்தா அவன் உங்களுக்கு ஹீரோ ஆயிடுவானா? அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய பதிவு பண்ணிட்டுருக்கு. அடுத்தது, மதங்கள் தான் இந்த உலகத்தில் ஃபசாதுக்கு காரணம், மதங்களை விட்டு நாங்கள் நீதியில் நாங்கள் ஒன்றிணைங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி உலகத்திலே மேஜர் மதம் எது? நாத்திகம்தான். இன்றைக்கி கிறிஸ்தவமோ இஸ்லாமோ கிடையாது. மேஜர் மதம் இன்றைக்கி அதிக மக்களால் பின்பற்றக்கூடிய மதம் எது? நாத்திகம்தான். இப்போ நாத்திகர்களை பார்த்து கேட்குறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பீயிங் ஹியூமனும்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஹியூமனிட்டியை பேசுங்க, மனிதாபிமானத்தை பேசுங்க அப்படிம்பாங்க. மனிதாபிமானத்தை பேசுகிற நீங்கள் எதன் பக்கம் நிற்கிறீங்க? நீங்கள் எதன் பக்கம் நிற்கிறீங்க? நீங்கள் செக்யுலர் கண்ட்ரி, ஈரான் மதவாத நாடு, அதனால் ஈரான் அடி வாங்கணும், அவ்வளோதான். அது பக்கம் நியாயம் இருக்கா? இல்லை, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. மதவாதி அடி வாங்கலாம், தப்பு இல்லை. எனக்கு எதிரானவன், அவ்வளோதான். எனக்கு எதிரிக்கு என்ன நடந்தாலும் அது சரி அப்படிங்கிற அந்த நிலைப்பாடு. இப்போ இந்த நிலைப்பாடை இந்த 4 வகையினரும் நீங்கள் எந்த சைடுங்கிறது இனி நீங்கள் நியூட்ரல்னு சொல்லிட்டு எஸ்கேப்லாம் ஆயிட முடியாது. ஏன்னா உங்கள் வீட்டு கிச்சன் வரைக்கும் இன்றைக்கி பிரச்சனை வந்துருச்சு. அடுத்தது என்ன தெரியுங்களா? இன்றைக்கி 28 நாளுக்கு வரைக்கும் தான் ஃபியூலு. அடுத்து ஃபியூல் வரலைன்னு வச்சுங்க. ஃபியூல் வரலைன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் மட்டும் கட்டு, ஃபேக்ட்ரிஸ் கட்டு. இன்ஜின் ஆயில் இல்லைன்னா எந்த வண்டியும் ஓடாது, லாரி ஓடாது, ஃபேக்ட்ரிஸ் ஓடாது, கிரீஸ் இல்லைன்னா எதுவுமே ஓடாது. அதுலேருந்து எவ்வளோ பிளாஸ்டிக் வராது, உங்களுக்கு பெயிண்ட்டு வராது, இன்னும் கொஞ்சம் நாளில் யூரியா வராது, உரம் வராது, விவசாயத்துக்கு வரப்போகுது பிரச்சனை. இது எல்லாம் அதான் சொல்கிறேன்ல, அல்லாஹ் இந்த பிரச்சனை இதோட ஒழிச்சு கட்டணுன்னா நீதியின் பக்கம் நில்லுங்க, அழிஞ்சு நாசமாக போகணுன்னா அநீதியின் பக்கம் நில்லுங்க. இதுதான் இன்றைக்கி இந்த உலகம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான விஷயம்.